Happy morning, students. Today we are going to learn new topic 10.4 timber. Timber means மரக்கட்டை சார்ந்த தாவரங்கள். The basic needs of shelter is obtained from the timber trees. ஸோ நம்ம அடிப்படை தேவையான இருப்பிடம் வந்து கட்டுறதுக்கு கண்டிப்பா என்ன தேவைன்னா கட்டை சார்ந்த தாவரங்கள் தேவை. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா டிம்பர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ டிம்பர்ஸ்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் டீக். டீக்னா என்னன்னா தேக்கு. ஸோ பொட்டானிக்கல் நேம் டெக்டோனா கிராண்டிஸ், ஃபேமிலி லேமியேசியே. Family Lamiaceae. Origin and area of cultivations. This is native to Southeast Asia. So டீக்கோடைய பிறப்பிடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு ஏசியா அப்படின்ற சவுத் ஈஸ்ட் ஏசியா. இட் இஸ் அப்சர்வ்டு வைல்ட் இன் அசாம். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இது அதிகமா காட்டு பயிரா எங்க அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாம்ல இருக்கு. பட் கல்டிவேட்டட் இன் பெங்கால், அசாம், கேரளா, தமிழ்நாடு அண்ட் நார்த் வெஸ்ட் இந்தியா. அது மட்டும் இல்லாம பொதுவாக இது எங்கெல்லாம் நம்ம வளர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்கால், அசாம், கேரளா, தமிழ்நாடு அண்ட் நார்த் வெஸ்ட் இந்தியா, வடமேற்கு இந்தியாவில் இது அதிகமாக பயிரிடப்படுது. அடுத்தது யூசஸ். இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிம்பர் ஆஃப் த வேர்ல்டு. உலகிலே மிக சிறந்த கட்டை தாவரங்கள்ல முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா டீக் அப்படின்ற தேக்கு. த ஹார்ட்வுட் இஸ் கோல்டன் எல்லோ டு கோல்டன் ப்ரௌன் வென் ஃபிளஷி சாஸ் டோனிங் டார்க்னஸ் when exposed to light. இந்த தாவரத்துல புதிதா அறுக்கப்பட்ட தாவரத்தோட வந்து வன்கட்டை அது வந்து பாத்தீங்கன்னா கோல்டு, அதாவது தங்க மஞ்சள் நிற தாங்கி பழுப்பு நிறமாகவும், அதே மாதிரி ஒளி வெளிப்படும் போது அதுல வந்து அது வந்து அதனோட நிறம் வந்து பாத்தீங்கன்னா கலர் வந்து ரொம்ப டார்க்காவும் மாறக்கூடிய ஸ்ட்ரக்சர் யார்கிட்ட ப்ரெசென்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டீக்ல இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், known for its durability as is immune to attack of termites and fungi. ஸோ மோஸ்ட்லி இது வந்து கரையான் பூஞ்சிகள் எதிர்ப்பாற்றல் அதிகமாக கொண்டதுனால இதை நீண்ட காலம் நம்ம வச்சு ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம். சொன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேக்க மரத்தாலான சில பொருட்களை வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். The wood does not split or pot and is a carpenter friendly wood. ஸோ கார்பெண்டர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா அந்த ஸ்ட்ரக்சர்கள் மர சாமான் செய்யப்பட பொருட்கள், அவங்களுக்கு வந்து தேக்கு மூலியமா செய்யப்பட பொருட்கள் ரொம்ப ஈஸியா செய்யறதுனால அந்த உட்டு வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லி உட் அப்படின்னு சொல்றாங்க. இட் வாஸ் த சீப் ரயில்வேஸ் காரிங் அண்ட் வேகூன் உட் இன் இந்தியா. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் முக்கியமா ரயில் பெட்டிகள்லயும் பார வண்டி தயாரிக்கிறதுலையும் இது வந்து பயன்படுத்தி இருக்குது. ஷிப் பில்டிங் அண்ட் பிரிட்ஜ் பில்டிங் டிபெண்ட்ஸ் ஆன் டீக் வுட். அதே மாதிரி வந்து கடல் சார்ந்த கட்டுமான பொருட்களும் பாலம் சார்ந்த கட்டுமான பொருட்களையும் இந்த டீக் தான் பயன்படுது. இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் மேக்கிங் போட்ஸ், டாய்ஸ், பிளேவுட்ஸ், டோர்ஸ், ஃப்ரேம்ஸ் அண்ட் டோர்ஸ். அது மட்டும் இல்லாம இதை வச்சு வந்து பிளேவுட்ஸ், கதவு சார்ந்த பொருட்கள் செய்யறதுக்கு, படகுலாம் தயாரிக்கிறதுக்கு இந்த டீக் தான் பயன்படுது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இன் திஸ் லைட் ஷோன் பிக்சர் ஆஃப் டிம்பர். தேக்கோடைய ஒரு சின்ன ஸ்ட்ரக்சரை தான் நம்ம இதில் பார்க்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், லேட்டக்ஸ். ஸோ லேட்டக்ஸ் அப்படின்னா என்னன்னா மரக்கூழ் அப்படின்ற பொருள் தான் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டக்ஸ். ஸோ இந்த லேட்டக்ஸை பற்றி நம்ம இப்போ இருக்கிற ஸ்லைடில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், பொட்டானிக்கல் நேம் ரப்பர். பொட்டானிக்கல் நேம் கிவியா பிரேசிலியன்ஸ். ஸோ ரப்பருடைய பொட்டானிக்கல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிவியா பிரேசிலியன்ஸ். ஃபேமிலி யூஃபோர்பியேசியே. ஃபேமிலி யூஃபோர்பியேசியே. நெக்ஸ்ட் ஒன், origin and area of cultivation. It is a native of Brazil and was introduced outside its native range during the colonial period and has become an important cash crop. ஸோ இது வந்து பிரேசில தான் பூர்வீகமாக கொண்டது. அட் த சேம் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் காலனி ஆதிக்கம் இருந்தப்போ, அதாவது பிரிட்டிஷ்லாம் வந்து நம்மளை ஆட்சி செய்யும்போது இது கொஞ்சம் கொஞ்சமா இங்க பணம் சார்ந்த பயிரா வந்து இங்க அறிமுகப்படுத்தினாங்க. ஏசியா கான்ட்ரிபியூட் 90% ஆஃப் த வேர்ல்டு ப்ரொடக்ஷன்ஸ். ஏசியா தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துல 90% வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் தயாரிக்கிற பொருட்களை வழங்குறதுல முதலிடமா இருக்குது. கேரளா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் இந்தியா, ஃபாலோயிங் பை தமிழ்நாடு. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் உற்பத்தியில முதலிடம் இருக்குது. யாரு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அது தொடர்ந்து இருக்குது. தென் யூசஸ் டயர் அண்ட் அதர் ஆட்டோமொபைல்ஸ் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி கன்சூம் 70% ஆஃப் த ரப்பர் ப்ரொடக்ஷன். ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் அப்படின்ற வாகனங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா டயர் சக்கரம் தயாரிப்புல வந்து பார்த்தீங்கன்னா 70% இந்த ரப்பர் தான் முக்கிய பங்கா வகிக்குது. அது மட்டும் இல்லாம ரப்பர் இஸ் யூஸ்ட் இன் மேனுஃபேக்சரிங் ஃபுட்வியர்ஸ், wires and cable insulators, raincoats, households and hospital goods, shops of soaps,
பெல்ட்ஸ், ஷூட்ஸ், பூட்ஸ், எரேசர்ஸ், அச்சுவல்ஸ் அண்ட் ரப்பர் பேண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம ரப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தேவையான ஷூஸ், காலனிஸ், கம்பி, ஒயர்ஸ், கேபிள் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ரெயின் கோட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வீடு, ஹோம்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ்ல தேவையான பொருட்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெல்ட், நம்ம யூஸ் பண்ற பெல்ட், பர்சஸ், பேக் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரப்பரை பேஸ் பண்ணி உருவாக்கக்கூடிய பொருட்கள் தான். Hard rubber is used in the electrical and radio engineering industries. Concrete lacquers is used to making gloves, balloons and ornaments. அது மட்டும் இல்லாம ஹார்ட் ரப்பர் அப்படின்ற ரப்பர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடினத்தன்மை அதிகமா இருக்கிறதுனால மின் மற்றும் எலக்ட்ரிக்கல் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரேடியோ, அதாவது மின் மற்றும் வானொலி பொறியியல் தொழிற்சாலையில முக்கிய பயன்படுத்துது. அது மட்டும் இல்லாம இது வந்து ரொம்ப ஹார்டா இருக்கிறதுனால எலக்ட்ரிக் ஷாக் அடிக்காம இருக்கிறது, கையுறை, ஷாக்ஸ் இதெல்லாம் போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஃபார்ம் லேட்டெக்ஸ் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் குஷன்ஸ், பில்லோஸ் அண்ட் லைஃப் பெல்ட். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நுரையூட்டிய மரப்பால், அதாவது வந்து பாத்தீங்கன்னா பால் வந்து அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த லேட்டெக்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம தலையணை சாஃப்டா இருக்கிறது, அதே மாதிரி வந்து உயிர் பாதுகாக்கிற தண்ணியில போகும்போது வந்து பாத்தீங்கன்னா லைஃப் பெல்ட்னு கொடுக்குறாங்களா, அந்த பெல்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லேட்டெக்ஸ் இந்த ரப்பர்ல இருந்து ஹிவியா பிரேசிலியன்ஸ்ல இருந்தா நம்ம தயாரிச்சுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், இன் திஸ் ஸ்லைட் ஷோன் ரப்பர் ட்ரீ. ஸோ ரப்பர் ட்ரீல இருந்து எப்படி மில்க் வந்து கட் பண்ணி எடுக்கிறாங்கன்றது இந்த ஸ்லைட்ல நம்ம ஈஸியா பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் 10.6 பல்ப் வுட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்ப் வுட் பத்தி பார்க்க போறோம். வாட் இஸ் மீன் பை பல்ப் வுட்? The term paper is derived from the word papyrus, a plant that was used by Egyptians to make paper-like materials. So, paper அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பல்ப் வுட்னா மரக்கூழ். பேப்பர் அப்படின்ற வேர்டு வந்து பெப்பரைஸ் அப்படின்ற வார்த்தையில இருந்து வந்தது. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பிளான்ட், சைபரஸ் பெப்பரஸ் அப்படின்ற எகிப்தியர் தான் ஃபர்ஸ்ட் பேப்பர் ஆளான பொருட்களை பயன்படுத்தி அவங்க வந்து லெட்டர்ஸ் வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. பேப்பர் ப்ரொடியூஸ் இஸ் ஏ சைனீஸ் இன்வென்ஷன். ஸோ பேப்பர் உற்பத்தி ஆனதுக்கு ஒரு முக்கியமான சீன கண்டுபிடிப்பு தான். ஓகேங்களா? The Chinese discovered the paper that was prepared by the inner bark of paper mulberry in 105 AD. For a long time, the art of paper making remained a monopoly, and the Chinese until Arabic learned the techniques and improved in the around 750 AD. ஸோ சைனால வந்து பார்த்தீங்கன்னா 105ல வந்து பார்த்தீங்கன்னா காகிதம் மெல்பரி உள் மரப்பட்டை காகிதத்துல இருந்தா கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அரேபியர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காகிதம் தயாரிக்கிற கலையை வந்து 750 ஏடியில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்பனா இது வந்து சீனால இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்து வேர்ல்டு ஃபுல்லா பரவுது அப்படின்னு சொல்றாங்க. இன்வென்ஷன் ஆஃப் பிரிண்டிங் இன்க்ரீஸ் த டிமாண்ட் ஆஃப் பேப்பர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அச்சு பத்திரத்துல கண்டறிந்த பின்பு காகிதம் தேவை வந்து ரொம்ப அதிகரிச்சதுனால நம்ம பேப்பருக்கான முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேனுஃபேக்சர் ஆஃப் வுட் பல்ப். மரக்கூழ் தயாரிக்கிறதுல முக்கியமான பங்கு என்ன, யாரா இருந்தப்போ வுட் இஸ் கன்வெர்டட் இன்டு பல்ப் பை மெக்கானிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸ். மரக்கூழ் தயாரிப்புல கட்டையா வந்து அந்த மர பேப்பரை வந்து கூழா எரிக்கிறதுல வந்து எந்திர முறை மெக்கானிக்கல் ஓரியன்டடும் கெமிக்கல் ஓரியன்டட் ப்ராசஸ் ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வுட் ஆஃப் மில்லியா அசாட்டிகா, மலைவேம்பு, வியோலாமார்க்கியா சைனென்சிஸ், வெண்ட கடம்பு, கேஷுவரேனா சவுக்கு, இதனுடைய பட்டைகளை தான் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா பல்ப் வுட் அப்படின்ற மரக்கூழ் தயாரிப்புல நம்ம பயன்படுத்துறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மீலியா அசாட்டிகா, மலைவேம்பு, நியோலாமார்க்கியா சைனென்சிஸ், வெண்காம்பு, கேஷுவரைனா சவுக்கு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பல்ப், அதாவது மேனுஃபேக்சர் வுட் பல்ப் தயாரிப்புல பயன்படுத்திட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைட் வுட் பல்ப் பிக்சர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் டைஸ். டைஸ் மீன்ஸ் சாயங்கள். ஸோ சாயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் இன்ட்ரொடக்ஷன் பார்க்கும்போது the ability of previous colors is a wonderful aspect of human eyes and dyes add color to the goods we use. They have been in the use since the ancient times. ஸோ கலர்ஸ் அப்படின்னா நிறத்தை உணரக்கூடிய திறமை கண்ணுக்கு இருக்கிறதுனால தான் இது ஒரு ஆச்சரியக்கூடிய நிலையில இருக்கு. சாயங்கள் அப்படின்ற அந்த டைஸ் வந்து நம்ம உபயோகக்கூடிய பொருட்களை நிறத்தை வந்து சேர்க்கணும். இது இன்னைக்கு இல்ல, பழங்காலத்துல இருந்து இந்த சிஸ்டம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், நிறம் ஏற்றுதல் அப்படின்ற முறை. The earliest authoritic records of dyeing were found in the tomb painting of ancient Egypt. So
முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய எகிப்துல கல்லறையில தான் ஓவியங்கள் வந்து சாயங்கள் ஏற்றி இருக்கிறதால கலர்ஃபுல்லான டயக்ராம்ஸ் பிக்சர்ஸ் இருக்குன்றதை நம்ம முதல்ல கண்டுபிடிச்சோம். கலரிங்ஸ் ஆஃப் மினிமல்ஸ் சிமெண்ட்ஸ் இன்க்ளூட் சாஃப்ரான்ஸ் அண்ட் இண்டிகோஸ். ஸோ கலர் பண்ணுறது மோஸ்ட்லி நம்ம எதை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ரான் அண்ட் இண்டிகோ அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். தே கேன் ஆல்சோ பீன் அ ராக் பெயிண்டிங். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பாறை ஓவியங்கள் அப்படின்னு சொல்ல ராக் பெயிண்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைஸை யூஸ் பண்ணி பெயிண்டிங் பண்ணியிருக்கிறது நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் example of dye. First one henna. Henna means marudani. Botanical name. The botanical name of henna is Lawsonia vinerimus. Lawsonia vinerimus. Family Lytheraceae. Family Lytheraceae. Origin and area of cultivation. It is indigenous of North Africa and Southern West Asia. மோஸ்ட்லி எங்க இருக்குன்னா வட ஆப்பிரிக்காவிலும் தென்மேற்கு ஆசியாவிலையும் வந்து இது அதிகமா இருக்கு. இட் இஸ் க்ரோன்லி மோஸ்ட்லி த்ரூ அவுட் இந்தியா. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட எங்க எல்லா இடத்துலையுமே ப்ரெசென்டா இருக்கு. எஸ்பெஷலி இன் குஜராத், மத்திய பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான் இந்த 3 பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹென்னா அப்படின்ற மருதாணி அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுது. Then uses of henna. And orange dye henna is obtained from a leaves and young shoots of plant name is called henna அப்படின்னு சொன்னீங்க இன்ட்ரெஸ்ட் தரும். So an orange dye henna is obtained from leaves and young roots of Lawsonia irnerima. So Lawsonia irnerima plant ஓடைய leaf and stemல வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் டையான henna வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. The principal coloring material of leaf is called henna. Lycosomes. Lycosomes is a harmless and causing no irritation to the skin. ஸோ இந்த ஹென்னா அப்படின்ற ப்ராடக்ட்ல வந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆரஞ்சு சாயத்தை இருக்கக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து லைக்கோசோம். இது எந்த ஒரு தீங்கு ஏற்படாமல் இருக்கிறதுனால தான் நம்ம கையில ஸ்கின் எல்லாம் வைக்கும்போது நமக்கு கலர் பிடிக்குது. அதனால நமக்கு எந்த ஒரு பக்க விளைவு ஏற்படுறது கிடையாது. திஸ் டை ஹஸ் லாங்கர் பீன் யூஸ்டு டு டை ஸ்கின், ஹேர் அண்ட் ஃபிங்கர் நெயில்ஸ். ஸோ அதனால நம்ம இது என்ன பண்ணா கை மேல ஹேர்ல நெயில்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். திஸ் யூஸ்டு ஃபார் கலரிங் லெதர் ஃபார் டெய்ல்ஸ் ஆஃப் ஹார்ஸ் அண்ட் இட் இஸ் ஹார் டைஸ். அது மட்டும் இல்லாம இது வந்து தோல், குதிரை வாளுக்கெல்லாம் சாயமேற்றவும் தலைமுடி சாயமேற்றதுக்கு இது வந்து பயன்படுது. ஸோ டைஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிறது என்ன பார்த்தோம்னா ஹென்னா. ஸோ ஹென்னா இஸ் லைக் இம்பார்ட்டன்ட் ட்ரை ப்ராடக்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இன் திஸ் லைட் ஸோ நேச்சுரல் டை ஹென்னா டை மருதாணி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் காஸ்மெட்டிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா காஸ்மெட்டிக். காஸ்மெட்டிக்ஸ்னா தமிழ்ல ஒப்பனை பொருட்கள், அழகு சார்ந்த பொருட்களை தான் நம்ம காஸ்மெட்டிக்ஸ் சொல்றோம். Traditionally in southern India, people have been using turmeric, green gram powder, henna, pagadi and leaf for their skin and hair color. தென்னிந்தியாவில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட முடியும் அந்த தோலையும் வந்து பராமரிக்கிறதுக்கு மஞ்சள், பாசிப்பயிறு, கொடி, மருதாணி, சீக்காய் இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருந்துட்டு இருக்கோம். தேர் ஆர் மோஸ்ட்லி ஹோம் ப்ரிப்பேர் ப்ராடக்ட் தட் ஆர் யூஸ்டு ஃபார் க்ரூமிங். இதெல்லாமே வந்து வீட்டில் தயாரிக்கக்கூடிய பொருட்கள். இது வந்து பார்த்தா நம்மளுடைய க்ரூமிங் அழகை வந்து மேற்படுத்த பயன்படுத்துறோம். Today, cosmetics have a high commercial value and have become chemical-based industries products. So, இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் அப்படின்றது கெமிக்கல் ஓரியன்ட் மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரி ப்ராடக்ட் நல்ல பணம் சார்ந்த ஒரு தொழிலாக மாறிட்டு இருக்கு. ப்ரொவைடிங் பர்சனல் கேர் சர்வீஸ் ஹஸ் பிகம் ஏ மேஜர் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த காஸ்மெட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பர்சனல் நம்மளுடைய தனித்துவத்தை அதிகரிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. In recent years, people have realized the hazards of chemical-based cosmetics and turned back to the natural products. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பேஸ்டு ப்ராடக்ட் யூஸ் பண்ணது என்ன பக்க விளைவுகள் தெரிஞ்சதுனால மக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக எதுக்கு போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தா நேச்சுரல் சேர்ந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதா போயிட்டாங்க. In this chapter, one of the major plants, namely aloe, which is used to the cosmetic industry in discussed. ஸோ இந்த காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில நேச்சுரலாக மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆலோ அப்படின்ற சோட்டு கட்டாயத்துக்கு நம்ம ஃபுல்லாக இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆலோ. பொட்டானிக்கல் நேம் ஆலோவேரா. ஸோ பொட்டானிக்கல் நேம் ஆலோவேரா, ஃபேமிலி Alphodaceae. Alphodaceae, formally that is called Liliaceae. And next one, so botanical name வந்து aloe vera. இதோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா Alphodaceae. ஃபர்ஸ்ட் வந்து இது எந்த ஃபேமிலியில் இருந்தது அப்படின்னா Liliaceae அப்படின்ற ஃபேமிலி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Alphodaceae அப்படின்ற ஃபேமிலி. இதனோட ஆரிஜின் அண்ட் கல்டிவேஷன்ஸ். இட் இஸ் த நேட்டிவ் ஆஃப் சூடான். இது வந்து சூடான பிறப்பிடமாக கொண்ட ஒரு பிளான்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோ அப்படின்ற சொட்டு கட்டாவை. It is cultivated on a large scale in Rajasthan, Gujarat, Maharashtra, Andhra Pradesh and Tamil Nadu.
இந்தியாவில் இது எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவுல விளைவிக்கிறாங்க அப்படின்னா ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு. அண்ட் யூசஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலாயின், a mixture of glucosides. So align and it is gel are used in skin tonic. ஸோ அந்த அலோவேரால வந்து பார்த்தீங்கன்னா அலைன் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம அது கட் பண்ணி எடுக்கும்போது அது உள்ள இருக்கிற அந்த ஒயிட் கலர் களிம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டமளிக்கக்கூடிய நம்மளோட தோலுக்கு ஊட்டமளிக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸா இருக்கு. இது ஆஸ் ஏ கூலிங் எஃபெக்ட் அண்ட் மாய்ஸ்சரிங் கேரக்டர்ஸ் அண்ட் ஹென்ஸ் யூஸ்ட் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிரீம்ஸ், லோஷன்ஸ், ஷாம்பூஸ், ஷேவிங் கிரீம்ஸ், ஆஃப்டர் ஷேவ், நுட்ரிஷன் அண்ட் அலைட் ப்ராடக்ட்ஸ். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங் சப்ஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால வந்து மாய்ஸ்சர் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து கிரீம்ஸு, லோஷன்ஸு, சோப்பு, ஷாம்பூ தயாரிப்பில் வந்து இது முக்கிய மேனுஃபேக்சர் அமைப்பாக இருக்கு. இஸ் யூஸ்டு இன் ப்ரொகோனோட்டாலிக்கல்ஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஃபார் ஜுவைனிஸ் ஆஃப் அகெயின் ஸ்கின். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா தோல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஞ்சி போய் வறண்டு இருக்கும்போது அது வந்து பொலிவிழந்து காணப்படும். அதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு இந்த ஆலோவேராவை நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் ஆலோ லீவ்ஸ் ஹாவ் மல்டி ப்ராப்பர்ட்டிஸ் சச் ஆஸ் எமோஷனன்ஸ், ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஆக்சிடென்ட், ஆன்டிஃபங்கல் அண்ட் ஆன்டிசெப்டிக். ஸோ இந்த ஆலோவில் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கப்படுற பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா குழையிற தன்மை இருக்கிறதுனால பாக்டீரியாவுக்கு எதிர்ப்பாகவும், ஆக்சிடென்ட் எதிர்ப்பாகவும், ஃபங்கலுக்கு எதிர்ப்பாகவும், கிருமி நாசினியாகவும் இது வந்து பயன்படுது. ஆலோவேரா ஜெல் இஸ் யூஸ் இன் ஸ்கின் கேர் காஸ்மெட்டிக்ஸ். இந்த ஆலோவேரா ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னை வந்து கிளீன் பண்ணக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பயன்படுத்திட்டு இருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இந்த ஸ்லைட் ஒன் பிக்சர் ஆஃப் ஆலோவேரா சோற்று கற்றாழை. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் 10.81 பர்ஃப்யூம்ஸ். பர்ஃப்யூம்ஸ்லாம் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா நறுமணம் தரக்கூடிய தைலங்களை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பர்ஃப்யூம்ஸ் அப்படின்னு சொல்றோம். The word perfumes derived from Latin meant per, through and forms to smoke, meaning through smoke. ஸோ பர்ஃப்யூம் அப்படின்ற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா லாட்டின் வேர்ட்லேருந்து வந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெர் அப்படின்னா வழி என்ற ஃபியூம்ஸ் அப்படின்னா புகை என்ன பொருள் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இட்ஸ் ரெஃபர் டு ஏ ஏஜ் ஓல்ட் ட்ரெடிஷன் ஆஃப் வேரிங் சென்ஸ் wood as a religious placement. In early days, when people were less conscious of personal hygienic essential oil, not only masked occultal odors, but also may have acts as an antiseptic. இப்போ இருக்க ரீசெண்டான சமயத்தில் வந்து விழாக்கள்ல வெளியில போகும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நறுமண பொருட்களை வந்து எரிச்சு அந்த காலத்துல வந்து பழம்பெரும் மரபு குறிக்குது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி அது மாதிரிலாம் யூஸ் பண்றது இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணி பர்ஃப்யூம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். Perfume are added to a bath and used for anointing the body. So perfumes அப்படின்றது வந்து நம்ம உடம்புல இருக்க துர்நாற்றத்தை நீக்கிறது மட்டும் கிருமி நாசினியாக பயன்படுது. Perfume as manufactured for essential oil which is volatile and aromatic. Essential oil are found in different parts of the plant such as leaves, flowers, fruits, wood. ஸோ இந்த பர்ஃப்யூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டோட எந்த பார்ட்ல இருந்து கிடைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லீவ்ஸ், கரி லீஃப், மின்ட், ஃப்ளார்ஸ் வந்து ரோஸ், ஜாஸ்மின்ஸ், ஃப்ரூட் வந்து சிட்ரஸ், ஸ்ட்ராபெரி, வுட் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டில் அண்ட் ஈக்குவலஸ். இதில் வந்து எந்த பகுதியில் இருந்தாலும் நம்மளால பர்ஃப்யூம்ஸை யூஸ் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் பர்ஃப்யூம்ஸ் ஜாஸ்மின்ஸ். ஜாஸ்மினோட பொட்டானிக்கல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்மினியம் கிராண்டிஃப்ளோரம். ஜாஸ்மினியம் கிராண்டிஃப்ளோரம் ஃபேமிலி ஓலியேசியா ஃபேமிலி ஓலியேசி. நெக்ஸ்ட் ஒன் origin and cultivation. Jasmine as a floral perfumes ranks next to a rose oils. So ஃப்ளார்ஸ்ல இருந்து பெறக்கூடிய வாசனை திரவியத்துல ரோஜாவுக்கு அடுத்தது யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா மல்லிகை அப்படின்ற ஜாஸ்மின் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. மேஜர் ஸ்பீஷிஸ் கல்டிவேட்டட் ஆன் த கமர்ஷியல் ஸ்கேல் இன் ஜாஸ்மின் கிராண்டிஃப்ளோரம் அண்ட் நேட்டிவ் ஆஃப் த நார்த் வெஸ்ட் ஹிமாலயாஸ். ஸோ வணிக ரீதியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாஸ்மின் கிராண்டிஃப்ளோரம் வந்து நம்ம யூஸ் பண்ணி வளர்த்துட்டு இருக்கோம். இது எங்க அதிகமா இருக்குன்னா வந்து வடமேற்கு இமயமலை, அதாவது நார்த் வெஸ்ட் ஹிமாலயாஸ்ல அதிகமா நம்ம அதை வளர்த்துட்டு இருக்கோம். இன் தமிழ்நாடு த மேஜர் ஜாஸ்மின் கல்டிவேஷன் சென்டர்ஸ் ஆர் மதுரை அண்ட் தோவலை ஆஃப் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ஸ். மோஸ்ட்லி வந்து தமிழ்நாட்டில் வந்து இது எங்க அதிகமான மதுரை, அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்துல தோவாலை அப்படின்ற பகுதியில அதிகமா நம்ம இதை வந்து வளர்த்துட்டு இருக்கோம். The essential oil is present in the epidermal cells of the inner and outer surface of the both of the sepal and petals. ஸோ இந்த நறுமணம் மூட்டிய பர்ஃப்யூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாஸ்மினோட பெட்டல் செப்பல்ஸ் அப்படின்ற ரெண்டு பிளான்ட் அமைப்புல வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம். 1 ton of jasmine blossom yield about 2.2 kg to 3 kg of essential oil. ஸோ 1 டன் ஜாஸ்மின் வந்து பூக்கள்ல இருந்து நம்ம எவ்வளவு எடுக்கலாம்னா 2.5 இருந்து 3 kg of essential oil. அதே மாதிரி அதை கம்ப்ரஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 0.25 to
3% of weight of the fresh flowers வந்து நம்ம இதில் உபயோகப்படுத்துறோம். அதாவது ஒரு டன் மல்லிகை பூவில் வந்து 2.5 to 3 கிலோ நறுமண எண்ணெயும் அதே மாதிரி அதோட பூவின் எடை வந்து 0.25 3% வரை இருக்கும். Next one, uses. Jasmine flower have been used since ancient times in India for worships, ceremonial purpose, incense of fungicides, as well as making perfumes, hair oils, cosmetics, and soaps. இந்த ஜாஸ்மின் மலர்ல இருந்து எடுக்கக்கூடிய அந்த பர்ஃப்யூம் அப்படிங்கிறது பழங்காலத்துல இருந்து நம்ம பயன்படுத்துறது. இது வந்து வழிபாடு, சடங்கு, தூபங்கள் காமிக்கிறது, புகை ஊட்டிகள், வாசனை பொருட்கள், மூடை தைலம், ஒப்பனை பொருட்கள், சோப்பு அதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கோம். Jasmine oil is an essential oil. It is a value for the soothing, relaxing, antidepressant qualities. அது மட்டும் இல்லாம இதுல வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகை எண்ணெய் அப்படின்ற ஜாஸ்மின் ஆயில்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன முக்கியமான பண்புகள்லாம் சுகமான நல்ல இதம் தரக்கூடிய மனச்சோர்வை நீக்கக்கூடிய அமைப்பா வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஜாஸ்மின் பிளெண்ட்ஸ் வெல் வித் அதர் பர்ஃப்யூம்ஸ். அதே மாதிரி ஜாஸ்மின்ஸோட மற்ற பிளான்ட்டோடைய அமைப்பையும் ஒன்று சேர்ந்து பிளெண்ட் பண்ணி நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பர்ஃப்யூம்ஸை நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். It is much used in modern perfumery and cosmetic has become popular in hair brushes, anti-tussises, talcum powder, shampoos and deodorants. அது மட்டும் இல்லாம இதுல வந்து பார்த்தீங்கன்னா மணமூட்டிகள், வியர்வை குறைப்பின அப்படின்னா என்னன்னா பீஸ்டிங்ஸ், ஃப்ரெஷ்னஸ், டால்கம் பவுடர்ஸ், ஷாம்பூஸ் அண்ட் டியோடன்ஸ் அதெல்லாம் தயாரிக்கிறதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகை பூ தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய பங்கா வகிக்குது. Next one, in this slide shown picture of jasmine. Thank you, students. Today we are going to learn new important topics. First one, timber, example teak. Second one, latex, example rubber. Third one, pulpwood. Fourth one, dyes, example henna. Fifth one, cosmetic, example aloe. Sixth one, perfumes, example jasmine. So today class over. Read well, students. Don't waste your time. Thank you.